இப்போ நான் உங்களுக்கு காணிக்க போறேன் வாங்க. இது வந்து பிளாக் டீ டாபர்மேன். இது வந்து 2 வாட்டி குட்டி போட்டிருக்கு. இது வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசு இல்லை, ஓரளவு குட்டி மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்ல பெரிய டாய். இது நேம் வந்து பிளாக் டீ. எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பரவாங்க. சரி உள்ள போதும், இல்லை போ பிளாக் இல்லை போவோம். இது கூட இன்னொரு நாய் உண்டு, அதை நான் கொடுத்துட்டோம் கடிக்கு வரணும். அதுவும் டாபர்மேன் தான், ஆனால் ஆணு ப்ரௌனு. அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம ஷிசுவை. இது எனக்கு ரொம்ப செல்லமானது, வாங்க காணிக்கும். இது வந்து ஒரு ஃபீமேலு. இப்போ எப்படி கூட்டிலேருந்து சார்ஜிங் பாருங்க. மீதாவா மீதா மீதா இது வேறு வந்து நாங்கள் மீதா வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப செல்லக்குட்டி, கட்டிட்டாலும் இருக்கும், ரொம்ப சாட்டை. இது இது பார்த்தீங்கன்னா எப்படி துள்ளி வேணுங்க. இங்கே பாருங்க, நான் இப்போ வாங்க ரொம்ப சாட்டை பண்ணா. கடிக்கிறதுக்காண்டி தான் வாடுது லைட்டா. பல்லெல்லாம் படுத்து வாங்க நம்ம கூட்டு போகணும். அடுத்ததுக்கு போகலாம். இது இது உள்ள போனா போகாது. நம்ம கூட இந்த கோழி கூட இல்லை, நிறைய கோழி உண்டு. இது மேலே இருக்கிறது 2 எங்க கொடுத்தா இது எங்க கோழி கொடுத்தா. இப்போ கோழி எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. கோழி இருக்கு, நிறைய இருக்கும். இன்னொரு கோழி உண்டு, ஆனால் அந்த வெள்ளை கோழி ஈஸியாக பிடிச்சிருவேன். கோழி எல்லாத்தையும் பார்த்தேன். அண்ணா அந்த 2 வெள்ளி உண்டு, கொத்து நல்லா வரும். எந்த கோழியை பிடிச்சாலும் இல்லை, அந்த ஒரு கோழி பிடிச்சா மட்டும் கொத்து வரும். நான் நிற்க பாருங்க. ஆனால் இது எங்களோட கோழி இல்லை, எங்கள் அத்தைக்கு கோழி. அது எங்களுக்கு கோழி இல்லை, எங்கள் அத்தையோட கோழி. ஆனால் அதுக்குன்னு தனியாக ஒரு கொட்டை இருக்குது. அது ஒன்றும் பண்ணாது, எங்கள் கோழியை மட்டும் தான் கொட்டும். அவங்க வரது இதற்கு போகிறதுக்குள்ள இது வந்து மெயினாக இருக்குது. அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அது புறா கூட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு புறா பார்ப்போம். அந்த எங்கள் செட்டில் தான் ஒரு பெரிய புறா கூடு இருந்து, அந்த இதுலேருந்து புறா திறந்து விடுறதுக்கு அங்கே கேப்லாம் வச்சுருந்தோம். ஆனால் புறாவை திறந்து விடலான்னு பார்த்தா கிளியெல்லாம் சில டைம் வெளியே வந்துருக்குன்னு சொல்லி திறந்து விடு, கிளியே வெளியே போயிருதுன்னு சொல்லி வெளியே புறா கூட அப்படியே வேறு புறா கூட அடிச்சு அதில் புறா விட்டோம். எல்லா புறா இதில் நம்மள்கிட்ட இப்போ இருக்கப்பறம் இந்த கூட இப்போ பார்க்கலாம் வாங்க. எல்லாமே நாங்கள் பழசில் தான் தெரிஞ்சு இதெல்லாம் எல்லாமே இந்த அறையில் அந்த இதெல்லாம் நாங்கள் பழைய தான். இது வந்து நம்ம ரோமர் மேலே எல்லாமே நம்ம வந்தோன்னு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கிங்கு அடல்ட்டு, அதோட மேல் வந்து எக்ல இருக்கு. நாங்கள் எப்போ பார்த்தாலும் அது மேல் மட்டும் தான் இருக்கும், ஃபீமேல் இருக்காது. இதெல்லாம் நம்மளோட சாதா புறா தான். இது வந்து ரோமரு. இனி வந்து நம்ம உள்ளே இருக்க கொடுப்பாங்க. இந்த புறா எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். நாட்டு மேலேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து ஃபுல் கிளியர் ரைட்டு. இது ஒரு வாட்டி வந்துருக்கு பேபி. ஆனால் இது அப்போ வந்து ஒரு பேபிஸையும் காப்பாற்ற முடியலை, கொண்டுருச்சுது. ஆனால் இது நல்லா ஓடுது பார்த்தீங்கன்னா, நல்லா கிளியர் ஒயிட்டு. இது வந்து அங்கூர் அல்ல, நாட்டு மேலு. வாங்க இது அடுத்த போகலாம்.
ப்ரௌன் அங்கோரா. இது இந்த அங்கோரால தாடி எடுத்துருக்கு. இது வந்து தடை விட்டோன்னா அது வந்துடும் தடை விடுங்கன்னு சொல்லி நம்ம இதை தூக்கணும். சைஸை பார்த்தா வந்து நீங்கள் பார்க்கணும். சைஸை பாருங்க. இது ரொம்ப ஓடாது. ஆனால் இது இன்னும் நல்லா ஓடாது. அது பாட்டு இருக்கும். வாங்கிட்டு விட்டுருவோம் கூட்டில். ஆமாம் விட்டுட்டு தடை விட்டுட்டு நான் நிற்கும். இப்போ அதை நம்ம தடை விட்டோன்னு வந்துடும். வாங்கிட்டு தடை விடுவோம். இது வந்து தடை விட முன்னாடி வந்து நின்றோம். தடை விடுன்னு சொல்லி இது வந்துக்கலாம்ல. இது வந்து அது பாட்டு விட்டா நிற்கும். நம்ம இப்போ கை விட்டோம் அதனால நிற்குது. கை பிடிச்சினாலும் நம்ம நிற்கும். இல்லை ஓடி வந்து விட்டு எப்படி நம்ம இப்போ அந்த இடத்துலலாம் கொண்டு விட்டா நம்ம போடுறோம். இது வந்து ட்ரேல தாடி. நான் எங்க இங்கே ஒரு 2 பறவை வெளியே தெரிஞ்சுட்டே இருக்கோம். ஆனால் அது எப்படி ஒரு கதையை கொடுக்கணும்னு நினைக்கல. இப்போ ஒரு சின்னோன்று இருக்க இடத்துல எக் வச்சு குஞ்சு பறிச்சிருக்கு. அந்த குஞ்செல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல. வாங்கிட்டு பாங்க. எடுத்துக்காங்க கேட்போம். ஒண்ணுதான் இருக்கு. ரெண்டாவது காணோம். 2 குஞ்சு உண்டு. ஆனா இப்போ ஒரு குஞ்சு தான் அடிக்கணும். குஞ்சு காணோம். நம்ம கீழே தேடி பார்ப்போம். வேற எங்க தெரியல. நம்ம இனி தாடணும். குஞ்சு வேற ஃபைனலா தேடி கண்டுபிடிச்சு என்ன படுத்துருக்கு அந்த குஞ்சு. வாங்க நான் எடுத்து கொடுக்குறேன். டவுட்ரா சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா எப்படி விறகு இருக்குதுன்னு கூட்டில் விடுவோம். இதில் எனக்கு நம்ம 4 ஆஸ்பத்திரி 4 விடுவோம். நாங்கள் சாப்பிட்டு போகிறோம். இதில் வந்து நாங்கள் இந்த சானிடைசர் பீஸ் பண்ணிட்டு வாங்கிருக்காங்க. இல்லை ரெட்டும் ஒயிட்டேலும் இருக்குது 4ஆம் கிளாஸில். வாங்க நம்ம அடுத்து போகலாம். இது வந்து பத்து காரணம் நடந்துருச்சு. இது வந்து ஃபேன்சி கட்டி. இதில் ஒன்றுக்கு மட்டும் வயிறு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், ரொம்ப டேமேஜாக இருக்குது. இது கண்ணெல்லாம் வெளியே பிடிங்கி இருக்கு. ரொம்ப பிடிச்ச மீன் இதுதான். இது வந்து ப்ளூ லெஸ்ஸி போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க பாருங்க. பொருந்திருக்கு. இப்போ ஃபீமேலை போட்டு மேலே நல்லா அடிக்குது. இது அசைவாக இருக்குதா? அசைது பார்த்தீங்களா? அதுதான் இதோட பேபிஸ். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? அதோட பேபிஸ் இப்போ காப்பாற்றுறதுக்கான மேல் நல்லா இருக்குது. பாருங்க எவ்வளோ குட்டி இருக்குது. குட்டிஸ்டா அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ கை விட்டா கடிக்க வருது. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காரணம் கஷ்டப்பட்டு அமௌண்ட் சொல்லி நினச்சிட்டு இருந்தா வாங்கிடும். கிரே கலர் இருக்குது. இது வந்து கோழின்னா அவங்க தரேன் வாங்காரு. நான் இந்த ஃப்ரெண்டில் இருக்கட்டும் கோழி ஃபோன் அடிக்கணும். நான் உள்ள போக மாட்டேன். காலையில் இருந்து இறங்கிட்டு போயிருக்கேன். அதனால டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு இருக்குது. வாங்க அடுத்தது நாங்கள் நிறைய சொன்னீங்க. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும்போது இப்போ மட்டும் நல்ல வீடியோ எடுத்து இந்த தான் போட்டிருக்கோம். இது வந்து நாங்கள் இந்த ஃபார்ம் ஆரம்பிக்க முன்னாடிலேருந்தே இருக்கு. இது இல்லாமல் இன்னும் வெரைட்டியாக இருக்கு. இது வந்து இவ்வளோ நாளாக குஞ்சு வச்சுதான் இருந்து இந்த வாட்டி தான் ரெஸ்ட்டு கொடுத்துருந்தோம். வாங்க நம்ம அடுத்தது போகலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சுருந்தோம்
வச்சுக்கலாம். அது உடம்பு சரியில்லைன்னு லைட்ல செட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல ஒரு ரெண்டும் பேரு இருக்கு. இதுல ஒரு லேப்டாப் நல்ல பெருசா இருக்கு. இதுல 50 மேல இருக்கு. இதுல ஒரு பேர் நிக்கிறதுக்குலாம் கரெக்டா இருக்கும். அது கூட 2 சிப்ஸும் வச்சிருந்தீங்கன்னா 2 சிப்ஸும் இருக்கிறது கரெக்டா இருக்கும். இதுல வந்து சிங்கிள்ஸ் இருக்கும், சிங்கிளா இருக்கிறோம். அது நீங்க செட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வெளியே எடுத்துரும். கொஞ்சம் பெருசாகவும் இருக்கணும். அப்போனா எந்த புறா போனாலும் ஈஸியாக கொட்டி வளர்த்திடும். இப்படி செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரீடிங் நல்லா இருக்கும். எல்லாமே ஒன்றா போட்டால் ப்ரீட் ஆகாதுன்னு சொல்லி ப்ரீட் ஒழுங்காக ஆகாதுன்னு சொல்லி இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு நல்ல ப்ரீட் ஆகுது. இது இப்போ நான் ஒரே ஒரு இது மட்டும் 10 நிமிஷம் வளர்க்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சிக்ஸ் மட்டும் வெளியே வந்திருக்கு பாருங்க. அதுக்கு நடக்க முடியல ஒன்றும் நினைக்கிறேன். இது இல்லைன்னா அந்த பானையில் தான் இருக்கும். வாங்க நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் லொக்கேஜ்லேருந்தே பார்ப்போம். இதில் வந்து ஜம்போ ஒன்று வந்துருக்கு. இது வந்து ஆண் மட்டும் தான் இருக்கு. அடுத்த பணிக்கு வந்தீங்கன்னா சிக்ஸோட இருக்கு. அது சிக்ஸை காணிக்கிறேங்க. பாத்தீங்கன்னா சிக்ஸ் வந்து இப்போ பிளாக் கலர் தலையில வந்துருக்கு. இது நல்ல கலரா இருக்கு. நம்ம அடுத்த கேஜ்ல பாத்தீங்கன்னா இது இப்போதான் ரெட்டியா பண்ணி ரெடியா இருக்கு. பயத்துல தான் இருக்கணும். அதுக்கு மேல வந்து ரெட் கலர் கண்ணில் இருக்கிறது இருக்கு. இது மேல் வந்து எங்களுக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கு வந்து நார்மல் ஃபீமெல்லாம் போட்டு அது ஒயிட் ஃபீமெயில் மாட்டிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கலர் நல்லா இருக்கு.